ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் வீட்டில் எந்த ஸ்நாக்கும் இருக்காது. அந்த நேரத்தில் வீட்டில் செய்கிற மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் எப்பயும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் தேங்காய் துருவல் இருக்குது. டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா தேங்காவை துருவிட்டு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க வானலில் வச்சு. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 200 மில்லி பால். அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக பால் எடுக்கணும். இப்போ ஒரு பேனில் அரிசி மாவை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவு 100 கிராம்னா பால் 200 மில்லிங்க, சர்க்கரை 50 கிராம், இதுதான் ரேஷியோ. இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துடலாம். அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம அதே பாத்திரத்தில் பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால். இப்போ அதோடய நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்ருக்கோம். நான் இப்போ சேர்த்துருக்க இந்த அளவு சர்க்கரை வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கூடவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போல் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவை இதோட சேர்த்துருவோம். மாவு சேர்த்த பிறகு நம்ம அதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அடுப்பை ரொம்ப கம்மியான தீயிலே வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த லம்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த லம்ஸும் இல்லை. நல்லா சாஃப்டான ஒரு மாவு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏதாவது எசன்ஸோ இல்லை ஏலக்காய் பொடியோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட இது கெட்டி ஆகணும். இப்போ இலகலாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் 1 ஸ்பூன் நெய் இருக்குது. அதை இதோட இப்போ நான் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரியோட கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அது. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு முடிச்சுட்டு நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு இதை உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப் வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ உங்களுக்கு எந்த ஷேப் செய்ய வருமோ அதை செஞ்சுக்கோங்க. முதல்ல உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலில் போட்டு பரட்டி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்கிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார்னிஷிங்காக நான் பாதாம் வந்து சின்ன சின்ன பீஸஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் போல் இதை டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் அது. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.